வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பவித்ரா vlogs அண்ட் வீல் சேர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு ஓகேவாக இருக்குது. த்ரோட் இன்னும் ஃபுல்லாக சரியாகலை. ஐ ஹேட் சிவியர் த்ரோட் பெயின், மைல்டு ஃபீவர், அது மட்டும் இல்லாமல் காஃப் இருந்தது அண்ட் ஸோ மெனி அதர் பர்சனல் திங்ஸ் கோயிங் அரவுண்ட் தட் ஐ ஹேட் டு சால்வ். ஸோ நவ் ஐம் ஓகே அண்ட் பேக் டு ஒர்க். என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த vlogல நாங்கள் சாட்டர்டே ஒரு 1 day ட்ரிப் இங்கே நியர்பை ஹாக்கோ அப்படிங்கிற பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இட் வுட் பி அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்சோ அ வீல் சேர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளேஸாக இருந்தது. அண்ட் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாக்கோ எங்களுடைய வீட்டிலேருந்து 2 hours ட்ரைவ். ஸோ இந்த லாஸ்ட்டாக நாங்கள் அந்த ஏரியல் ட்ராம் அப்படின்னு போகிற இடத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பேசேஜ் ஒரு 3 kilometers இந்த மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருந்தது. கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி மட்டியான ரோடு அண்ட் ரஃப்பான ரோட்ஸ் மாதிரி இருந்தது. பட் 2 சைடு வியூவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் ஸ்கூட்டர் பைக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பெருசாக 4 டயரை வச்சு ஜம்போ பைக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இந்த ஏரியல் ட்ராம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபெலோ யூடியூபர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஹீ இஸ் இன் கலிஃபோர்னியா. அவருடைய சேனல் நேம் வந்து ட்ராவல் வித் சூரி. அவர் வந்து எனக்கு சொன்னார், இந்த மாதிரி இது வீல் சேர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பர்வான ஒரு வியூ இருக்கும் இந்த ஹாக்கோவில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு 1 day ட்ரிப் தான். மார்னிங் போயிட்டு நைட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் சாட்டர்டே சடனாக பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த ஏரியல் ட்ராமுடைய என்ட்ரன்ஸ். அண்ட் இங்கே வந்து நம்ம டிக்கெட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஆஸ் யூஷுவல் இஃப் யூ ஆர் அ லோக்கல் கோஸ்டாரிக்கன் நமக்கான அந்த ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் அண்ட் பாஸ்போர்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிக்கணும். இங்கே லோக்கல்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $52 அந்த மாதிரி இந்த ஏரியல் ட்ராம் ஒரு 1 hour ட்ராம் இது. நம்ம வெளியிலேருந்து வராங்க விசிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை காமிச்சிங்கன்னா இட் வில் பி லைக் அரௌண்ட் $60 அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்சோ உங்களுக்கு வந்து கைடு கூட வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா $10 கொடுக்கணும். பட் எங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இங்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டோம். இங்கே இருக்கிற போர்டில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். எப்படி வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, எவ்வளோ நேரம் போகும், எங்கெல்லாம் சைட்ஸில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வியூஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீல் சேர் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் இங்கே வீல் சேர் ஹெல்ப்ஃபுல், தட் இஸ் போகிற மாதிரியான இடம் இருக்கும். நாங்கள் வீல் சேரில் இங்கே கூட்டிகிட்டு போக முடியும். ப்ளஸ் இந்த ஏரியல் ட்ராம் கவர் பண்ணுற பிளேசஸ் அண்ட் ரூட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் அது எல்லாமே வந்து இங்கே மேப்பில் க்ளீனாக இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லாமே ஸ்பானிஷில் தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம் ஸ்பானிஷ். அதர்வைஸ் அங்கே இருக்கிறவங்க இங்கிலீஷும் பேசினாங்க. தே ஆர் வெரி வெரி குட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் வித் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ். ஸோ வாங்க இப்போ நாங்கள் எப்படி ஏரியல் ட்ராம் கிட்டே போனோம், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே டிசபிலிட்டி வாஷ்ரூம் கீழே இருந்ததுங்க. நான் அது யூஸ் பண்ணலை. பட் எல்லா இடங்கள்லையுமே வந்து இங்கே டிசபிலிட்டி வாஷ்ரூம்னு செப்பரேட்டாக இருக்கும். தோ மென் அண்ட் உமன் டாய்லெட் அப்படின்னு இருந்ததுனாலுமே அதுக்குள்ளே உங்களுக்கு வீல் சேர் ஃப்ரெண்ட்லியான வாஷ்ரூம் 2 பேர் டாய்லெட்ஸ்லேயுமே வந்து யூஸ்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து வழிங்க. அந்த ஏரியல் ட்ராம் போகிறதுக்கான பாத் இது தான். 2 பக்கமுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு அடியில் தண்ணி அப்படியே ஓடிட்டே இருந்தது. ஏன்னா இங்கே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் அங்கங்கே இருக்கிறதுனால மெயினாக வந்து எதுக்கு இந்த ட்ராம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் வாக் பண்ண முடியாமல் வீல் சேர் ஆக்சசபிளாக இல்லாமல் இருக்கிற இடங்களுக்காக தான் இந்த ட்ராம் வந்து உங்களுக்கு இந்த ஃபுல்லாகவே சுற்றி காமிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. விச் இஸ் ரியலி சென்சிபிள். ஏன்னா இங்கே வாக்கிங் பாத்தும் இருக்குது. பட் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி ரஃப்பாக இருக்கும் பாருங்கள். அந்த சைட் பாத்வேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக் பண்ணி நம்ம அந்த ட்ரெக்கிங் போகிறவங்க நல்லா வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நடந்துகிட்டே போய் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஐடியலான ஒரு பிளேஸ் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ட்ராம். இந்த மாதிரி ஒரு 15-20 ட்ராம் இருந்ததுங்க. லக்கியாக நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்டம் இல்லை. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த டிசம்பர் வெக்கேஷன் டைம்லலாம் வந்திருந்தாங்கன்னா முன்னாடி ப்ரீ புக்கிங் பண்ணி போகிற அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி யூஎஸ் அண்ட் யூரோப்பில் இருந்தெல்லாம் உங்களுக்கு அந்த வெக்கேஷன் டைமில் வந்து வருவாங்க. இது கொஞ்சம் வந்து ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஃப்ளோர்லேருந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா வீல்ஸ் இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த வீல் சேர்லேருந்து ஈஸியாக ஏறுற மாதிரி அதை கம்ப்ரெஷன் மெத்தடில் அதை டவுன் பண்ணார். டுவர்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக ஃப்ளோருக்கு கிட்டக்க அப்படியே வந்து இறக்கிட்டார்.
ஸோ நம்ம வந்து டிக்கெட்ஸ் வந்து காமிக்கணும். நம்ம புக் பண்ண டிக்கெட்ஸை வந்து நம்ம காமிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பொசிஷன் பண்ணலாம். இது எப்படின்னா வெயிட் பொசிஷனில் யார் யார் எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்து அது ஒரு மாதிரி ட்ராம் பேலன்ஸ்டாக இருக்கணும் இல்லைங்களா? ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்கள ஃப்ரண்ட்டில் உட்கார வைக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி வெயிட் செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ்டாக வந்து அவங்கவுங்க அந்த பொசிஷனில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கைட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு தூக்கி விடணுமோ அப்படின்லாம் யோசித்தேன். கடைசியில் பார்த்தா நானே ஈஸியாக வந்து ஏறிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மற்றவங்களையும் வந்து அந்தந்த பொசிஷனில் வந்து உட்கார வச்சாங்க. அனு வந்து இல்லை நான் ஃப்ரண்ட்டில் தான் உட்காருவேன், அந்த ட்ராம் வந்து எவ்வளோ ஹைட்டு எப்படி ஏறுதோ நான் அதை எனக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் ஏறிட்டா. அண்டு ஜெய் அண்ட் சந்தோஷ் வந்து அவங்க அந்தந்த பொசிஷனில் அவங்க உட்கார சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 1 ஹவர் ட்ரைவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது 1 ஹவர் போனால் ஃபீல் வந்து 100% இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் இட் வாஸ் ஸோ குட், ஸோ குட். எனக்கு தெரிஞ்சு இங்கே ரொம்ப வருஷம் கோஸ்டாரிக்காவில் இருக்கிறவங்க கூட இந்த ஏரியல் ட்ராம் போயிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது எனக்கு இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் வந்து எனக்கு இதை சொல்லவே இல்லை. நிறைய இடம் இங்கே நான் போகிறது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபெலோ யூடியூபர்ஸ் யூஎஸ்ஏயில் இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் வீல் சேர் ஆக்சசபிளாக இருக்கானோ அவங்க எனக்கு கேட்டு இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. நான் அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த ட்ராம் வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 சீட்டு வரைக்கும் இருக்கும். சிலது வந்து பார்த்திங்கன்னா உடன் சீட்ஸும் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அயன் மாதிரி இருக்கு இல்லையா, அது உடன் சீட்ஸும் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்கையில் வந்து ஒரு குட்டி ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தது. எனக்கு நம்ம ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா விஞ்ச் இருக்கும்ல, அந்த ஒகேனக்கல்லில் விஞ்ச் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில பிளேஸ்லஸ்லாம் விஞ்ச் இருக்கும். எனக்கு அதில் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து நிறைய விஞ்சில் வந்து வீல் சேரோடு வந்து நம்ம போகவே முடியாது. ஏன்னா அந்த விஞ்ச் ஏறுற அந்த பாத்வே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க. அது ஏறிட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூடுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு விஞ்சே எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் வந்து நீங்கள் விஞ்ச்லலாம் போயிருக்கீங்க, இந்த பழனி கோவிலில் அப்புறம் அந்த ஒரு சில பிளேஸ்லலாம் போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் டீஃபால்ட்டாக ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அந்த விஞ்சில் ஏறி உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். ரோப் கார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக கொஞ்சம் ஆல்டிடியூடில் அவங்களே வச்சு ஈஸியாக வீல் சேரில் இருக்கிறவங்க ஷிஃப்ட் ஆகிற மாதிரி. ஒரு சில பேர் எனக்கு சொன்னாங்க ஒரு சில ட்ராமில் வந்து வீல் சேர் அப்படியே லிஃப்ட் பண்ணி வச்சுருவாங்க, ஒரு சீட்டை ரிமூவ் கூட பண்ண முடியும்னாங்க. ஸோ அன்றைக்கி வந்து எல்லா ட்ராமுமே ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக இருந்தது. இது எப்படின்னா ரேண்டமாக அந்த ட்ராம் போகும், நிற்கவே நிற்காது ஒரு பாயிண்டில். சப்போஸ் நீங்கள் வந்து அங்கே இறங்கி நாங்கள் நடந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், அப்போ தான் நிறுத்துவாங்க. இல்லைனா இது அப்படியே ஃபுல் ரொட்டேஷனில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் அங்கங்கே இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் ட்ரீஸு, பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வியூ பண்ணுற மாதிரி ஒரு மினிமமான ஒரு லெவலான ஸ்பீடில் போயிட்டு அப்படியே யூட்டர்ன் பண்ணி திருப்பி வந்துடும். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா இது ஃபுல் கண்ட்ரோல் அந்த 2 லைனில் தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்மளுடைய ட்ராமை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி வர எல்லா ட்ராமும் ஸ்டாப் ஆகிடும், அந்த மாதிரி கண்ட்ரோல் இது. அதனால் நம்ம ப்ரீ இன்ஃபார்ம் பண்ணால் மாத்திரம் அப்படின்னா தான் அவங்க வந்து நிறுத்துவாங்க, இல்லைனா வந்து பண்ண மாட்டாங்க. எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் வந்து போகும்போது முதல்ல இன்ஃபார்ம் பண்ணலை, எங்களுக்கு தெரியவும் தெரியாது. சரி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஏறினோம். ஸோ அங்கங்கே எங்களுக்கு கைடு வராததுனால நாங்களாகவே செல்ஃபாக கைடாக மாதிரி, அதுவும் சந்தோஷ் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவார், எங்களுடைய ஒரு வெல்விஷர் அண்ட் பர்ஃபெக்ட் கைடு அவர். ஸோ அவர் வந்து இந்த ட்ரீ, இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தோமா, அப்போ சும்மா கதைகள்லாம் பேசிட்டு கலாய்ச்சின்று அப்படி போயிட்டுருந்தோம். ஸோ இங்கே ஒரு ஆல்டிடியூடு டேக் எடுக்கும்போது பயங்கரமாக இருந்ததுங்க. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம தரையிலேருந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரியலைஸ் ஆகலை. அதுவும் எனக்கு ரியலைஸே ஆகலை. ஏன்னா ஏதோ ஒரு ட்ராமில் அப்படி, ஏன்னா நீங்கள் நேராக பார்க்கும்போது நமக்கு தெரியாதுல்ல நம்ம வந்து ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு டைமில் வாட்டர் ஃபால்ஸை சவுண்டு கேட்டு கீழே பார்த்ததும் ஐயோ இவ்வளோ ஹைட்டாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அது கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாயிண்டில் வந்து கிட்டத்தட்ட வரும்போது ஒரு 2 மினிட்ஸ் அது ரொம்ப ஒரு பிரேக் எடுத்து பயங்கர ஸ்லோவாக போச்சு. ஸோ நான் வந்து ஓகே இந்த வியூஸ்க்காகவும் அந்த கனெக்டிங் பிளேஸ்க்காகவும் அந்த ஒரு ட்ரான்சிஷன் வரும்ல, அந்த ஸ்பீட் அந்த லெவல், ஸோ அதுக்காக அங்கங்கே ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர்
வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. எக்கச்சக்க ஹனிபீ கோம்ப் பார்த்தோம். அது நான் வந்து நிறைய லைவாலாம் ஹனிபீ கோம்ப் பார்த்ததே கிடையாது. அதுவும் அங்கங்கே குட்டி குட்டியாக நம்ம ஊரில் இந்தியாவில் பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் அப்படியே ஃபுல்லாக வந்து பியோர் ஹனிபீ அந்த கூடு கட்டியிருந்ததுங்க. ஐயோ! எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. நம்ம அது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளோ பெரிய ஹனிபீ கோம்ப் வந்து இங்கே தான் நான் பார்த்துருக்கேனே, லைவாக பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் நிறைய ட்ரீஸில் வந்து அது இருந்தது. இப்போ வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஹைட்டுக்கு போனேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் கீழே காமிக்கிறேன். எனக்கு ஒரு செகண்ட் பயமே வந்துடுச்சு. காமிச்சோடனே ஐயோ இவ்வளோ ஹைட்டில் வந்துட்டோவா நம்ம அப்படின்ட்டு. இன்னும் ஆக்சுவலாக ஹைட் ஏறிட்டே தான் இருக்கும். அது பெருசாக நம்ம ட்ராம்குள்ளே உட்காரும் போது நமக்கு ஃபீல் ஆகாது. பட் லேட்டர் இன் ஒன் பாயிண்ட் நமக்கு வந்து தெரியும் சரியான ஹைட்டில் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அங்கங்கே வாட்டர் ஃபால்ஸ் வந்து வருது. அந்த வியூவெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான வாட்டர் ஃபால்ஸு. சலன்னு அந்த தண்ணி சவுண்டை கேட்டோன்னே பயங்கரமாக இருந்தது எனக்கு ஃபீல் வந்து. என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ ஹைட்டிலேருந்து அங்கே பாருங்கள் இன்னொரு ட்ராம் அங்கே அவ்வளோ ஹைட்டில் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சும்மா சின்னதாக ஒரு சாப்பர் ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சம் தூரம் ஹைட் ஏறிட்டு நம்ம வருவோம்ல ஹெலிகாப்டர்லலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் சூரி. ஏன்னா அவர் சொல்லலை அப்படின்னா, அவர் மட்டும் இல்லை, கப்புள் ஆஃப் அதர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. தோ தே ஆர் நாட் யூடியூபர்ஸ். அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, அக்கா இது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே லோக்கல் கோஸ்டாரிக்காவில் என்கொயரி பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்களே நாங்கள் போனதில்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி எப்படி தான் இது இருக்குது, எவ்வளோ டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். சந்தோஷ் ஆக்சுவலாக எங்களுக்காக தான் வந்தார். அவருக்கு எவ்வளோ தூரம் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் நிறைய நடந்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன். பட் எனக்காக வந்து ஆக்சுவலாக அவர் வந்தார். அப்புறம் இங்கே இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் வந்து புஷ்ஷஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஒரு மாதிரி ஒரு மெடிசினல் ஸ்மெல் வந்தது இந்த பர்டிகுலர் பார்ட்டில். இங்கே பாருங்கள், நான் வந்து மேலேருந்து தைரியமாக வந்து கீழே பார்க்குறோன்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போனாங்க, பாஸ் பண்ணி போனாங்க. ஏன்னா இந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா, அதனால் மெயினாக இங்கே பாஸ் பண்ணிவிட்டு போயிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. எவ்வளோ பேருக்கு இந்த ஏரியல் ட்ராம் பிடிச்சிருக்கு, இது எவ்வளோ டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் வந்து இந்த மாதிரி ஹைட்ஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வீல் சேர் பீப்புளுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எய்தர் எனக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் ஆஸ் யூஷுவல் எனக்கு வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் சம்வேர் சம்திங் கேன் மேக் அ சேஞ்ச் அப்படின்னு நான் நம்புகிறவன். நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம கண்ட்ரிலையும் இந்த மாதிரி கொண்டு வரணும். இது நிறைய பேருக்குள்ளே இருக்கிற ஏக்கம் தான், எல்லோரும் சொல்கிறதில்ல, அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய பெஸ்ட்டை நம்ம ட்ரை பண்ணுவோம், நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எவ்வளோ அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அங்கங்கே திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பாத்வே மாதிரி இருக்கும், அங்கேருந்து ஒரு தண்ணி சவுண்டு கேட்கும். பார்த்தா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து குட்டி வாட்டர் ஃபால்ஸ் கொட்டி கீழே அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அங்கங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜு போகிற மாதிரியும் தெரியும். நடந்து போகிறவங்களுக்காக அங்கே மேலே பிரிட்ஜும் இருக்கும். இன்கேஸ் யூ வாண்ட் டு டேக் வாக் ட்ரெக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு அங்கே எங்கேயாவது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எங்கே இறங்கணும், எங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இது எல்லாமே நான் காமிக்கிறேன். ஏன்னா வி ஹவ் கம் ஆல்மோஸ்ட் டு தி எண்ட். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய சர்க்கிள் கர்னல் மாதிரி உங்களுக்கு அந்த ட்ராம் திரும்புறதுக்கான ஒரு பொசிஷன் இருக்கும். அண்ட் இங்கேயும் வந்து ஆள் இருப்பாங்க. நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒருத்தர் இருப்பாங்க. இந்த பிளேஸில் தான் வந்து நம்ம இறங்கிக்கணும். இங்கேருந்து பிரிட்ஜு கனெக்ட் ஆகும், வாக்கிங் பிரிட்ஜு. ஸோ அது போய் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது தெரியாது. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க, இங்கே நம்ம இறங்கி போகலாம் அப்படின்னு. மெயினாக சந்தோஷம் தான் போகணுன்னு நினச்சாங்க, வாக்கிங் பண்ணி போகணுன்ட்டு. வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபார்ம் பண்ணலை, எங்களுக்கு தெரியவும் தெரியாது நம்ம பண்ண போகிறோன்ட்டு. அவங்க என்ன நினச்சாங்கன்னா நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட போகிறோம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ நாங்களும் வந்து டேர்ன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அதை இதே பாத்வேயில் டவுன் ஆக்சுவலாக போகும்போதுங்க உண்மையாக சொல்கிறேன் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா நம்ம மேலே ஏறும்போது இருக்கிற ஸ்பீடுக்கும் கீழே இறங்கும்போது இருக்கிற அந்த ஸ்பீடுக்கும் ஃபீல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க, அதை நான் சொல்லணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எங்களுக்காக செகண்ட் டைம் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க, நான் அதையும் இங்கே சொல்லிக்கிறேன். அன்றைக்கி அப்சல்யூட்லி ட்ராம் வாஸ் ஃப்ரீ அண்ட் எங்களுக்காக நீங்கள் செகண்ட் டைம் வேணால் போங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தாங்க. அவங்க வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். எனக்கு பர்சனலாக
ஃபுட் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. அதனால நான் பெரிய ஒரு ஒப்பீனியன் கொடுக்கல. ஐ வென்ட் ஃபார் இட்டாலியன் பாஸ்தா. இங்கே எதுக்கு நான் மெயினாக எடுத்தேன் அப்படின்னா, அடுத்து நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். இங்கே இந்த ஆக்கோ பீச் வந்து சேஃப் இல்லை, நிறைய பெட்டி தெஃப்ட் நடக்கும்னு எங்களை பயமுறுத்திட்டாங்க. அதனால நான் பீச் வீடியோ எடுக்கலைங்க. ஆல்மோஸ்ட் லைக் அந்த மேனுவல் அந்தோனியோ பீச் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்ல, அதோடைய அந்த எக்ஸ்டென்ஷன் வாட்டர் தான் இது. நாங்கள் எல்லா திங்ஸையுமே கார்லேயே வச்சுட்டு காரையும் லாக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். ஸோ பீச் வீடியோ நான் வந்து எடுக்கலை, அதனால் அது இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியல் ட்ராம் வியூ வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிசபிலிட்டி வாஷ்ரூம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே மோஸ்ட்லி லாக்கும் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஜென்ரல் பப்ளிக் இது ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் vlog with me and please keep supporting me. See you all in my another vlog. Take care and bye bye.